இது எறும்புகளின் சாம்ராஜ்யம், எறும்புகளின் உலகம். எறும்புகளுக்குள் நடக்கும் சிறு கலகம். அவர்களுக்குள் என்ன கலக்கம்? ஏதோ குழப்பம். பிரச்சனையின் தீர்வுக்காக எறும்புகளின் அரசன், முடிசூடா மன்னன், இமயமலையும் வியந்து வணங்கும் எறும்பன் குறும்பன், மன்னாதி மன்னன் இமயவரம்பனை துதிபாடி அழைக்கிறார்கள். எறும்பாதி எறும்பன், குறும்பாதி குறும்பன், கொம்பனுக்கு கொம்பன், அன்பனுக்கு அன்பன், வில்லாதி வில்லன், எங்க வீட்டு வேலை, கும்கி வீரன், சூப்பர் சூப்பர் ராயன். நமது உணவு களஞ்சியத்தில் உணவுகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. திரட்டுங்கள் நமது படை வீரர்களை. மழைக்காலம் தொடங்கும் முன் உணவுகளை சேகரிக்க புறப்பட வேண்டும். மன்னா, அது வந்து எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. ஏன், என்ன ஆயிற்று? பிரபு, உணவு சேகரிக்கும் படை வீரர்களில் பாதி பேர் மெடிக்கல் லீவில் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். என்ன மெடிக்கல் லீவா? என்னதான் ஆச்சு சோல்ஜர்ஸ்க்கு? மன்னா, சிலருக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், சிலருக்கு சுகர் கம்ப்ளைண்ட், இன்னும் சிலருக்கு பிபியோடு சேர்த்து இதய கோளாறு, பலருக்கு ஃபுட் பாய்சன் ஆகி வயிற்று தொல்லையால் கிழக்கு மேட்டிற்கும் கம்மாங்கரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பிரபு. அவர்கள் சாப்பிட்ட சாப்பாடால் வந்த வினை மன்னா. என்ன, சுறுசுறுப்புக்கும் ஆரோக்கியத்திற்கும் பேர் போன நமக்கு இப்படி ஒரு சோதனையா? உணவால் பிரச்சனையா? எங்கே உணவு அமைச்சர்? என்ன இது, வயிறு பாலை போல வீங்கி விட்டு ஒரு மாசத்துல? எருமரசே, அந்த கொடுமையை நான் எப்படி என் வாயால சொல்லுவேன்? எல்லாம் என் வாய் கொழுப்பு தான். இந்த மனுஷங்க சாப்பிடுற சாப்பாட்டை நான் சாப்பிட்டதால வந்த சிக்கல் தான். புரியவில்லையே. காலங்காலமாக நாம் மனிதர்கள் உண்ணும் உணவை தானே சாப்பிட்டு வருகிறோம். அதில் என்ன சிக்கல்? மன்னா, நேற்றைய தலைமுறை மனிதர்கள் சாப்பிட்ட உணவுகளில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைய தலைமுறை இளைஞர்களும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடும் ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் போன்ற நவீன உணவுகளால் தான் எல்லா பிரச்சனையும். ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் அப்படி என்றால் லகுட பாண்டிகளா, என்ன ஒரு கொலவரி! இப்பவே கண்ணை கட்டுதே. அப்பா, சொல்லும் சொல்லி தொலையும். மன்னா, பீஸான்றா, பர்கர்ங்கறா, நூடுல்ஸ்ன்றா, சாண்ட்விச்ங்கறா, ஃப்ரைட் ரைஸ்ன்றா, ஃபிங்கர் சிப்ஸ்ங்கறா, தந்தூரிங்கறா. மன்னா, நமது பாரம்பரிய உணவுகளை விட அலாதியான ருசி. டேஸ்டா இருக்குது மன்னா. லாங் லாஸ்டிங் டேஸ்டி யுப்பி. யாருங்க? தயார் செய்யுங்கள் நமது படைகளை. இப்பொழுதே இந்த உணவுகளை நோக்கி பயணம் மேற்கொள்வோம். நமது பாரம்பரிய உணவுகளா இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளா? ஒரு கை பார்த்து விடுவோம். பிரபு, அங்கு வரும் அந்த பள்ளி குழந்தைகளை பாருங்கள். ஏய் டிங்கு, எங்க மம்மி எனக்கு நூடுல்ஸ் தந்தாங்களே. பாவ் பாவ். கந்தன் சொன்னா குஷியோடு ஓட்டத்துல நான் தான் ஃபர்ஸ்ட். அம்மா காசு கொடுத்தாங்க, மனசுக்குள்ள சிரிச்சாங்க. இன்னைக்கு அவங்க சாப்பிட போறது மசாலா பூகி தான். கந்தன் போய் பூகி வாங்குனா அம்மா சொன்னாங்க 2 நிமிஷம். காய்கறி போட்டு பூகி செஞ்சாங்க. சூட சூட பூகி அவனும் ருசிச்சு சாப்பிட்டா. மற்றும் ஒரு ஸ்பூன் பூகிய அம்மாவுக்கும் மிச்சம் வச்சானே. பூகி பூகி பூகி. ஓடி பிங்கு, எங்க மம்மி கூட தான் எனக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தாங்க. ஸ்லீப்பி டேஸ்டினால் இந்தியாவே சொல்கிறது உம்மா. என்னடா அது, புள்ளி வைத்த சிக்கல் கோலம் போல் தெரிகிறது? அண்ணா, அதுதான் நூடுல்ஸ், இன்றைய குழந்தைகளின் மோஸ்ட் வாண்டட் ஃபுட். பார்க்கும் போதே நாவில் எச்சில் ஊறுகிறது. அடே சேவகா, அதை மன்னா, அதை லவட்டி கொண்டு வாடா. சாப்பிட்டுக்கிட்டே குடி, குடிச்சிக்கிட்டே சாப்பிடு, சாப்பிட்டுக்கிட்டே குடி, குடிச்சிக்கிட்டே சாப்பிடு, சாப்பிட்டுக்கிட்டே குடி, குடிச்சிக்கிட்டே சாப்பிடு, சாப்பிட்டுக்கிட்டே குடி. குடிச்சிக்கிட்டே சாப்பிடு. பிரபு,
ஆஹா, ஆஹா, என்ன சுவை, என்ன சுவை. பிரபு, சுவையாகத்தான் இருக்கும், பின்ன இருக்காதா? சுவைக்காக மோனோ சோடியம் குளுட்டாமேட் என்னும் அஜினமோட்டோ என்ற கெமிக்கல் சேர்க்கப்படுகிறது. இது நாவின் நியூரான்களை அதிக அளவு தூண்டி ருசியை நாக்கிற்கு காட்டுகிறது. மேலும் எக்கச்சக்கமான கொழுப்பும் அளவுக்கு அதிகமான உப்பும் இந்த நூடுல்ஸில் இருப்பதால் இதை அதிகமாக சாப்பிட்டால் குழந்தைகளுக்கு அல்சர், உடல் பருமன் அதிகரித்தல், இரத்த குழாய்களில் கொழுப்பு படிதல், மேலும் ஹை பிபி வரும் என மருத்துவ உலகம் தெரிவிக்கிறது. ஐயோ, நூடுல்ஸ் நாம சாப்பிட்டா நாம வந்து நூடுல்ஸ் சாப்பிடும் போல. Cheesy happy feelings with it. Cheesy happy feelings with it. Pizza. அடே, அந்த குழந்தை சாப்பிடுகிறதே அது என்ன? மன்னா, அதுதான் பீஸா. அதை கடித்து இழுத்தால் அதன் சீஸ் 1/2 கிலோமீட்டர் வரை இழுத்து கொண்டே வரும். அதில் நாம் ஊஞ்சல் கட்டி கூட ஆடலாம் மன்னா, ஆடலாம். மன்னா, இந்த வயிறு பெருத்ததற்கு காரணமே இந்த அமைச்சர் தின்ன பீஸா தான். ஆமாண்ணா, ஆனா சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும் மன்னா. திருந்தாத ஜென்மமே. அமைச்சரே, இன்றைய தினம் இதே கணம் உடனே அவையை கூட்டுங்கள். மனிதர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, நல்ல உடை, நல்ல சுற்றுப்புற சூழல் என பார்த்து பார்த்து செய்கிறார்கள். ஆனால் எது நல்ல உணவு என்று தெரியவில்லையே. தெரிந்தோ தெரியாமலோ குப்பை உணவிற்கு பழக்கப்படுத்தி விடுகிறார்களே. மனிதர்களுக்கு அவர்களை பற்றி அவர்களுக்கே அக்கறை இல்லை. எறும்புகளான நாம் சொல்லியா கேட்க போகிறார்கள்? மனிதர்கள் அவர்களுடைய பாரம்பரிய உணவையே மறந்து மேற்கத்திய உணவு கலாச்சாரத்தில் சிக்கி தவிக்கின்றனர். ஆமாம் பிரபு, அது மட்டுமல்ல, மனிதர்கள் தங்களுடைய பாரம்பரிய உணவை மறந்து மேற்கத்திய உணவு கலாச்சாரத்தில் அடிமைப்பட்டு விட்டார்கள். எறும்பு சகோதரர்களே, நோயிலிருந்து காக்கும் கவசமாகவும் நோயுடன் போராடி வெல்லும் வீரனாகவும் உணவே உற்ற மருந்தாக செயல்படுகிறது. அதனால் தான் நாம் உழைப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பேர் போனவர்கள் என்று கருதப்படுகிறோம். இன்று முதல் நாம் பாரம்பரிய உணவுகளையே உண்ண வேண்டும். இயற்கை உணவுகளை சேகரிக்க வேண்டும். உணவே மருந்து, மருந்தே உணவு. உணவே மருந்து, மருந்தே உணவு. உணவே மருந்து, மருந்தே உணவு. So good burger. ஐயையோ, ஆபத்து நம்மளை நோக்கி வந்துடுது. எல்லாரும் பாதுகாப்பான உணவு தேடி ஓடுங்க. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். புளியோதரையின் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு. புளியோதரையின் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு. பூரி கிழங்கு பாரு, இதுவே எனக்கு ஜோறு. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். Thank you. ஜெய் ஹிந்த்.